மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டு பாஸ் மார்க் எவ்வளோ, ஃபெயில் எவ்வளோ, இதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மினிமம் தியரியில் இவ்வளோ எடுத்தால் பாஸு, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு யூஜிக்கு சொல்கிறேன், அப்புறம் பிஜிக்கு சொல்கிறேன், அப்புறம் எம்பிஏ எம்சிஏக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஜி மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். யூஜியில் மினிமம் பாஸ் மார்க்கோட க்ரைட்டீரியா இது தான். இது யூனிவர்சிட்டி சைட் செட் பண்ணியிருக்கிறது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நோ மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் மார்க்கில் மட்டும் நீங்கள் மினிமம் 40% எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டர்னலில் 40% அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ மார்க் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 25 மார்க்கு உங்களுக்கு இன்டர்னல்ஸ் இருக்கும், ஓகேவா. அடுத்தது 75 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்டர்னலில் நீங்கள் போய் எழுதுவீங்க. அதாவது ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டரில் நீங்கள் 75 மார்க்குக்கு நீங்கள் போய் ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 75 மார்க்கில் நீங்கள் 40%, அதாவது 30 மார்க்கு நீங்கள் கம்பல்சரியாக எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு மினிமம் பாஸ் மார்க் க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வருவீங்க, ஓகேவா. இப்போ எக்ஸாமில் நீங்கள் 30 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. இப்போ இன்டர்னல்ஸில் நீங்கள் 10 எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். இல்லை நீங்கள் 29 தான் ரிட்டன் எக்ஸாமில் எடுத்திருக்கீங்க, எக்ஸ்டர்னலில் 11 எடுத்திருக்கேன் இல்லை 12 எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயில் தான். மினிமம் உங்களுக்கு எக்ஸ்டர்னலில் 40 மார்க்ஸ் இருந்தாகணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெயில் தான். இங்கே நீங்கள் இந்த செகண்ட் பாயிண்ட்லேயே கீழே தேர்ட் லைன் பார்த்தாலே தெரியும். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் த பாசிங் மினிமம் ஷால் பி ஆஃப் 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40% ஓவராலாக இருக்கணும். ஆனால் எக்ஸ்டர்னலில் மட்டும் கம்பல்சரியாக 40%, அதாவது 30 மார்க்ஸ் இருக்கணும். நீங்கள் இன்டர்னல்ஸில் 10 மார்க் எடுக்கலாம், 20 மார்க் எடுக்கலாம், எவ்வளோ நாளும் எடுக்கலாம், ஏன்னா 4 மார்க் கூட எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸ்டர்னலில் கண்டிப்பாக 40% இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலில் 34 எடுத்துட்டீங்க, இன்டர்னலில் 2 இல்லை 3 தான் எடுத்திருக்கீங்க, ஓவராலாக உங்களுக்கு 37 மார்க் இல்லை 38 மார்க் தான் வருது அப்படின்னா அப்படியும் நீங்கள் ஃபெயில் தான். நீங்கள் எக்ஸ்டர்னலில் மட்டுமே 40 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பாஸு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சா இல்லையான்னு தெரியலை. உங்களுக்கு புரியலை அப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ஈஸியாக. இப்போ ஓவராலாக 100 மார்க் இருக்குது. அந்த 100 மார்க்கில் 40 மார்க் எடுத்தால் பாஸு. அந்த 40 மார்க்கை எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலில் 30 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல்னால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்களே, அந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் 30 மார்க் மினிமம் எடுத்திருக்கணும். அதேமாதிரி இன்டர்னலில் நீங்கள் எவ்வளோ மார்க் வேணால் எடுத்துருக்கலாம், அதுக்கு மினிமம் பாஸ் மார்க்குன்னு எதுவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னல்லே 40 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, இன்டர்னலில் நீங்கள் 0 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் தான். இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலில் ஒரு 28 மார்க் இல்லை 29 மார்க் எடுத்துகிட்டு இன்டர்னலில் ஒரு 20 மார்க் இல்லை 25 மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஏன்னா எக்ஸ்டர்னலில் மினிமம் பாஸ் மார்க் 40%, அதாவது 30 மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெயில் தான். அடுத்தது பிஜியோட மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். இது பிஜியில் இருக்கிற எல்லாருக்குமே தான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலில் மட்டும் 50% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் உங்களுக்கு 80 மார்க்ஸுக்கு நடக்கும், இன்டர்னல்ஸ் 20 மார்க்ஸுக்கு நடக்கும். ஸோ 80 மார்க்ஸில் 50% அப்படின்னா 40 மார்க்கு நீங்கள் எக்ஸ்டர்னலில் மட்டும் எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்னலில் எவ்வளோ வேணால் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ மினிமம் 40 மார்க் எக்ஸ்டர்னலில் எடுக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலும் இன்டர்னலும் சேர்த்து பாசிங் மினிமம் ஷால் பி 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னலும் இன்டர்னலும் சேர்த்து ஓவராலாக நீங்கள் 50% எடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸு. இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலில் மட்டுமே நீங்கள் 50 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் தான். நான் இப்போ எக்ஸ்டர்னலில் மட்டுமே 50 மார்க் எடுத்தால் பாஸுன்னு சொல்கிறேன்ல, அதை எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நோ மினிமம் பாஸ் மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் எக்ஸ்டர்னலில் மட்டுமே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். அதாவது 50 மார்க் எடுத்திருந்தாலே உங்களுக்கு பாஸுன்னு சொல்லி உங்களோட ரிசல்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபெயில் க்ரைட்டீரியா சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் 39 இல்லை 38 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் 20 மார்க்குமே எடுத்திருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஃபெயில்னு தான் இருக்கும். ஏன்னா மினிமம் பாஸ் மார்க் எக்ஸ்டர்னலில் 40 மார்க் இருக்கணும். அடுத்தது எம்பிஏ எம்சிஏவோட மினிமம் பாஸ் மார்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நோ மினிமம் பாஸ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் வந்து 50% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் வந்து 80 மார்க்ஸுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். அதில் 50% அப்படின்னா 40 மார்க் மினிமம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் மார்க்கும் இன்டர்னல் மார்க்கும் சேர்த்து 50% இருக்கணும். எக்ஸ்டர்னல் மார்க் எவ்வளோ? 80 மார்க்கு, ஓகேவா? இன்டர்னல் மார்க் எவ்வளோ? 20 மார்க்கு. ரெண்டுமே சேர்த்து 100 மார்க்ஸில் நீங்கள் 50% அப்படின்னா 50 மார்க் எடுத்திருந்தால் தான் நீங்கள் பாஸு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெயில், ஓகேவா? இப்போ எக்ஸ்டர்னலில் மட்டும் நீங்கள் 50 மார்க் எடுத்துகிட்டு இன்டர்னலில் நீங்கள் 0 எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் தான். ஏன்னா இன்டர்னலில் வந்து நோ மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபெயில் க்ரைட்டீரியா சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் 38 மார்க் இல்லை 39 மார்க் எடுத்துகிட்டு இன்டர்னலில் 20க்கு 20 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஏன்னா எக்ஸ்டர்னலில் மினிமம் பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸுக்கு நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருவீங்க. ஆனால் ஓவராலாக 50 மார்க்ஸ் இருக்கணும். நீங்கள் அதில் 40 எடுத்துகிட்டு இன்டர்னல்ஸில் 10 எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் தான். அதுக்கு கம்மியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.